ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து 10th மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the arrow diagram shows a relationship between the sets P and Q. Write a relation in 3 subdivisions கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து செட் பில்டர் ஃபார்ம், இன்னொன்று ரோஸ்டர் ஃபார்ம், இன்னொன்று வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆரோ டயக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பி செட் ஒரு கியூ செட் கொடுத்து 5 6 7 8 3 4 5 மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ரைட் அ ரிலேஷன் இன் செட் பில்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பி செட்டில் இருக்கிற வேல்யூவெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம், வச்சுக்கலாம். கியூ செட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5க்கும் 3க்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சோம்னா, 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3 வரும். அதே மாதிரி 6க்கும் 4க்கும் ரிலேஷன் 6 2 மைனஸ் பண்ணால் 4, 7 மைனஸ் 5 7 மைனஸ் 2 பண்ணால் 5. ஸோ இது வந்து எக்ஸை வந்து -2 பண்ணால் நம்மளுக்கு ஒய் கிடைக்கிது. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ரிலேஷன், y is equal to x minus 2. இதுதான் வந்து ரிலேஷன். இதை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ அது எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வந்து x, y, x இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ x, y வேர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம, y is equal to x minus 2. x எந்த செட்டோட இருக்குது, Pங்கிற செட்டில் பிலாங் ஆகிருக்கு. ஸோ x belongs to set P and y belongs to set Q. ஸோ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது, அந்த ரிலேஷன் என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம அப்படியே எழுதணும். ஜென்ரலாக x, y தான் நம்ம எழுதுகிறோம், எல்லா வேல்யூஸையும் போட்டு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸில் இருக்கிறது 5, அது பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறது 3, அப்போ 5, 3 தான் ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்மில் வரும். 6, 4, 7, 5. இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம், இப்படி தான் எழுதணும். தேர்ட் அவங்க கேட்டிருக்கிறது என்னது, டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் ஆர் வந்து கொஸ்டின், அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் வந்து டொமைன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி டொமைனுங்கிறது கொஸ்டின், ரேஞ்சுங்கிறது ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸு 5 இருக்கிறப்போ ஆன்சர் நம்மளுக்கு ஒய் வந்து 3 கிடைக்கிது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் டொமைன், இந்த சைடு இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரேஞ்சு. ஸோ எதெல்லாம் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அதை மட்டும்தான் நம்ம டொமைன் எடுத்துக்கணும். அதே மாதிரி எதெல்லாம் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அதை மட்டும்தான் ரேஞ்சுன்னு எடுத்துக்கணும். ஸோ டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு, லெஃப்ட் சைடு இருக்கிறது 5 6 7 அண்ட் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்னது, ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 4 5. அவ்வளோதான். ஸோ அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, செட் பில்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, பண்ணிட்டோம். ரோஸ்டர் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, அதுவும் பண்ணிட்டோம். அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் மீட் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ.